நீதிமொழிகள் 23:23 சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனால இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும், வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த வார்த்தை ஆசீர்வதியும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அல்லேலூயா. ஞானத்தை வாங்கு, உபதேசத்தையும் வாங்கு. அல்லேலூயா. நான் ஆஃபரில் தான் வாங்குவேன் ஐயா. அல்லேலூயா. நான் சத்தியத்தை வாங்க மாட்டேன். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீங்கள் எவ்வளோ சத்தியத்தை உங்கள் இருதயத்தில் வாங்க 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 ஒரு விடுதலையோடு கர்த்தரை நீங்கள் ஆராதிப்பீர்கள். ஆமென். அப்போ சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்போ ஆண்டவருடைய இந்த சத்தியம்தான் உங்களை நிற்க செய்யும். இந்த கடைசி நாட்களில் நமக்கு உபத்திரவு உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னா சத்தியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பக்கத்தில் கையை கொடுங்க. நீங்கள் உலகத்தை ஜெயிக்கணும்னா உங்களுக்குள்ள சத்தியம் இருக்கணும். அல்லேலூயா. சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தா ஒருவன் உங்களை அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யோசேப்புக்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா சத்தியம் இருந்தது. சங்கீதம் 85:10 வாசிங்கள். சங்கீதம் 85:10. கிருபையும் சத்தியமோ ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். கவனிங்க, கிருபையும் சத்தியமும் ஒண்ணு என்ன பண்ணுமா? சந்திக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் ஒண்ணு முத்தம் செய்யும். நீதி என்பது அவருடைய பிரமாணம். அல்லேலூயா. சமாதானம் என்பது அவருக்குரிய ஆசீர்வாதம். அது ஒன்றோடு இணைந்து இருக்கும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், கிருபையும் சத்தியம் ஒன்று சந்திக்குமா. அல்லேலூயா. நீங்கள் ரூத் 1:6 கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு நம் ஜனத்துக்கு ஆகாரத்தை அருளினார் என்று நகோமி என்ன பண்ண கேள்விப்பட்டாள். அல்லேலூயா. பாருங்க, மோவாப் தேசத்தில் மகனை இழந்துட்டாங்க, கணவனை இழந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் சத்தியத்தை இழக்கலை. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இழப்பு இருக்கலாம், ஆனா கிருபை உன் கூட இருந்துச்சுன்னா, சத்தியம் உன் கூட இருந்துச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாய் உன்னை சந்திப்பார். அல்லேலூயா. மோவாப் போனதே ஆகாரத்துக்காக தான் போனாங்க. போன ஊர்ல இழந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் கைவிட்டுட்டாரா? உன் தாயும் தகப்பன் உன்னை கைவிடலாம், ஆனால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். அல்லேலூயா. இங்க நகோமின்னு சொல்றாங்க. நகோமின்னு சொல்லாதுங்க, மாறான்னு சொல்லுங்க. நான் கசந்து இருக்கிறேன், கசந்து போன வாழ்க்கை. அல்லேலூயா. கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் சந்தித்தாருன்னா, அல்லேலூயா, அவர் ஆகாரத்தை மாத்திரம் இல்ல, அவர் எல்லா தேவைகளை சந்திக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த கிருபையும் சத்தியமும் எப்பொழுது உண்டாகும்? வாசியுங்கள். சங்கீதம் 92:3. சங்கீதம் 92:3. காலையிலே உமது கிருபையும் இரவிலே உம்முடைய சத்தியத்தை அறிவிப்பது நலமாயிருக்கும். அல்லேலூயா. நீங்க காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது என்ன கொடுக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு? கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. மாலையில கர்த்தர் உங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் மோசே ஜெபம் பண்றார். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே எங்களை உமது கிருபையினால திருப்தியாக்கும். அல்லேலூயா. அதனால தான் சொல்றது, காலையில ஆண்டவரை தேடுங்க, கிருபை கிடைக்கும். கிருபை என்னமா பண்ணும்? இந்த வாரம் முழுவதும் உன்னை திருப்தியாக்கும். அல்லேலூயா.
வேலையில திருப்தியாக்கும், குடும்ப வாழ்க்கையில திருப்தியாக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையில திருப்தியாக்கும். உன் வாழ்க்கையில சோர்வுகளை நீக்கி கர்த்தர் திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. மோசே சொல்றாரு, காலை நாங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படிக்கு உங்களுடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்குங்கப்பா. அல்லேலூயா. அந்த கிருபை உங்களை திருப்தியாக்கும், சத்தியம் உங்களை விடுதலை. ஆமையா, இந்த கிருபையும் சத்தியமும் எனக்கு வேணையா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, வாசிங்கள் யோவான் 1:14. 1:14. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோ பிதாவுக்கு ஒரே பேராளனுடைய மகிமைக்கு கவனிங்கள். இந்த கிருபையும் சத்தியமும் ரெண்டும் இணைஞ்சு உங்களுக்குள்ள வரணும்னா பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப ஆவியானவருக்குள்ள என்ன இருக்குது? கிருபை, திருப்தி, விடுதலை, சகல சத்தியம். உன்னுடைய வாழ்க்கையில என்ன திருப்திப்படுத்தணுமோ நீ ஆவியானவரை பெற்றுக்கொண்டீன்னா ஆண்டவர் உன்னை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா. இங்கே யோவான் சொல்லுகிறார், அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளிப்படுத்தல 1:16 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய மகிமையை பார்க்கும்போது அவருடைய தலை வெண்பஞ்சை போலவும் அவருடைய கண் அக்கினி ஜுவாலை போலவும் இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய மகிமை உள்ள தேவன் யாருக்குள்ள வராரா? யாருக்குள்ள வராரா? உங்களுக்குள்ள வரார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பார்த்து நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:16-17 வாசிங்க. வெளிப்படுத்தல் வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்து அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் நான் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. 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 இந்த சத்தியத்தை நீங்க வாங்க கொள்ளும் போது இந்த சத்தியம் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவன் உனக்குள்ள இருக்கிறாரு, எங்கனா பயம் இருக்குதா? அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளோ மகத்துவம் உள்ள தேவன். அல்லேலூயா. வாக்கு கடங்காத பெருமுச்சுகளோடு விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற தேவன், இவ்வளவு மகிமை உள்ள தேவன் உனக்குள்ள வல்லமையா இருக்கிறாரு. நீ எப்படி ஆண்டவர் ஆராதிக்கணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. உயிர் இல்லாத, சுவாசிக்க முடியாத, நடக்க முடியாததுக்கு காலில் செப்பல் இல்லாம எப்படி தன்னையே வெறுமையாக்கி தனக்குரிய இருக்கிற எல்லாவற்றையும் கொடுத்து ஆராதிக்கிறார்களே, உன்னோடு கூட நடந்து வருகிறாரே, உன்னை சுமக்கிறாரே, உன்னை விசாரிக்கிறாரே, உன்னை அன்பு கூறுகிறாரே. இந்த சத்தியத்தை வாங்காம ஆமா எதையெல்லாம் வாங்கி இருக்கிறீங்களே. அல்லேலூயா. இந்த சத்தியம் உனக்குள்ள இருந்தா நிச்சயம் உனக்குள்ள விடுதலை, உனக்குள்ள ஒரு திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. இங்க சொல்றது, சத்தியத்தை வாங்கு, அதை விற்காத. 3 காரியத்தை சொல்லுவேன். 3 காரியம் சொல்லிதான் இந்த பிரசங்கம் முடியணும் இல்லை. அல்லேலூயா. உங்களுக்குள்ள சத்தியம் வந்துட்டாலே போதும். என்னையா ஒன்று தான் பேசுனீங்க, 2 பேசலையா? 2 பேசுவேன், நீங்கள் உட்காருவீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சரி சொல்லுகிறேன். யாக்கோபு சத்தியத்தை வாங்கினான், ஏசா சத்தியத்தை விற்றான். ஸ்திரீ உடைந்த தைலத்தை, விலையேறப்பெற்ற தைலத்தை உடைத்த ஸ்திரீ சத்தியத்தை வாங்கினால், யூதாஸ் சத்தியத்தை விற்றான். நாகமான் சத்தியத்தை வாங்கினான், கேயாசி சத்தியத்தை விற்றான். நேயா புதுசா இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியங்கள். யாக்கோபு சத்தியத்தை வாங்கினான், ஏசா சத்தியத்தை விற்றுட்டான். இந்த விலையேறப்பட்ட தைலத்தை
உடைத்த ஸ்திரீ சத்தியத்தை வாங்கினாள், யூதா சத்தியத்தை விற்றான். நாகமான் சத்தியத்தை வாங்கினான், கேயாசி சத்தியத்தை விற்றான். அல்லேலூயா. நேரம் இருக்குமானால் நான் பேசுகிறேன். முதல் காரியம் வாசிங்கள், ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29-30 வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். ஏசா யாக்கோபை நோக்கி, இந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தர இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அடுத்த வசனம், அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு. அல்லேலூயா. முதல் தரமான ஆசீர்வாதம், முதற் பேரான ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த முதல் தர பேரான ஆசீர்வாதத்தை ஏசா என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது அடுத்து 32. அதற்கு ஏசா, நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? கவனிங்க, நம்ம பிறந்த நாள் முதல் கொண்டு பிசாசு சாகடிக்க நம்மள என்ன பண்றான்? முயற்சிக்கிறான். ஒரு நாளா சாவு, ஒவ்வொரு நாளும் போராட்டம் இருக்குது. ஆனா சாக ஒப்பு கொடுத்துட்டாரா? அல்லேலூயா. நான் சாவாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அல்லேலூயா. எவ்வளோ கொரோனால கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கொரோனா வந்ததுல வரலன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஆனால் கர்த்தர் சாகுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கல, சாதிக்க உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த 2026ஆம் ஆண்டு கர்த்தர் அறிவிக்க உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்கு ஏசா சொல்றான், நான் சாக போகிறேன்னு. இந்த சேஷ்ட புத்திர பாகம் எதுக்கு? அல்லேலூயா. நம்ம எல்லாம் சாக தான் போகிறோம். இந்த ரட்சிப்பு எதுக்கு? இந்த சர்ச்சை எதுக்கு? ஏன் சீக்கிரம் வரணும்? ஏன் சத்தியத்தை அறியணும்? அல்லேலூயா. நீங்க நினைக்கிற மரணம் என்பது முதல் மரணம். இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிறது. இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிறது. அந்த அக்கினி கந்தகத்துக்கு நீ போகக்கூடாது. அந்த நித்தியமான எரிகிற அந்த நரகத்துக்கு நீ போகக்கூடாது. அல்லேலூயா. அந்த சிந்தை இல்லாதனால தான் இன்னைக்கு சத்தியத்தை நிறைய பேர் என்ன பண்ண முடியல. ஏன் நான் சீக்கிரம் போகணும்? ஏன் வேதத்தை எடுக்கணும்? ஏன் வேதத்தை நான் வாசிக்கணும்? ஏன் யாவரோடு நாம் சமாதானமா இருக்கணும்? ஏன் நான் தினந்தோறும் ஜெபம் பண்ணணும்? இதெல்லாம் சத்தியம். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்நானம் எடுக்க யோர்தானுக்கு வருகிறார். யோவான் சொல்லுகிறான், நான் உம்மாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதா இருக்க, நான் எப்படி உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க? இயேசு என்ன சொன்னாரு? இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நம்முடைய ஒரு நீதியின் பிரமாணம் இருக்கிறது, நமக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, பரலோகம் கூர்ந்து கவனிக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யமே கலிகூர்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு மனம் திரும்பின பேருக்கு அவன் பேர் எழுதப்படுத. அப்போ உன் வாழ்க்கையில் ஒரு நாள் நீ நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு பரலோகத்தின் தேவனும் தூதர்களும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதம் இருக்கணும்னு இயேசு பார்த்துன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் எங்க இந்த இடத்துல வந்து அவன் கவலையை வைக்கிற ஒரு இடம் இருக்கிறது. கவனிங்கள், ஏன் அவன் இந்த ஆசீர்வாதத்தை, இந்த சத்தியத்தை இவ்வளவுக்கு என்ன பண்ணிட்டான்? அதை அலட்சியம் பண்ணிட்டான்னா, வேதத்தை நீங்க வாசிக்கும் போது 29ஆம் வசனம் வாசிங்க. ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தார். கவனிங்கள், களைத்து வரும்போது, களைப்பு என்பது சோர்வு. ஐயா, இந்த வாரத்தில் குடும்பத்தில் சோர்வு, ஐயா, பிள்ளைகள் மத்தியில் சோர்வு, வேலையில் சோர்வு, படிக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா என்ன பண்ணுது? வாரத்துக்கு ஒரு நாள்னா லீவு கிடைக்காதா? ஒரே கிளாஸ் வச்சுனே இருக்கிறாங்களே, சோர்வு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த களைப்பு அநேகரை சோர்வடைய செய்கிறது. அல்லேலூயா. ஆனால் இவன் இளைப்படைந்து என்ன பண்றான்? என்ன கண்டான்? எனக்கு எதனா கொடுன்றான். இப்போ நீங்களா இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? கூட இருக்கிற சகோதர சகோதரி வீட்டில் களைப்பா வந்தாங்க, எதனா கேட்டால் என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீங்களா, கொடுக்க மாட்டீங்களா? ஆனால் இங்கே யாக்கோபு என்ன கேட்குறான்? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை கொடு. அல்லேலூயா. கவனிங்கள், யாக்கோபுக்கு
ஆசீர்வாதத்தின் மேலே அவனுக்கு ஒரு ஆசை, சத்தியத்தின் மேலே. ஆனால் ஏசாவுக்கு என்ன இல்லை, என் களைப்பு தான் பெருசு, சத்தியம் பெருசு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், இப்போ யாக்கோபு என்ன செஞ்சிருந்தான்? கூடு செஞ்சிருந்தான். ஏசாவுக்கு எதுவும் செய்ய தெரியாதா? ஏசாவுக்கு செய்ய தெரியாதா? இவன் பசிக்கு செஞ்சிருந்தான் யாக்கோபு. ஆனால் ஏசா ருசிக்கு செய்கிறவன். அல்லேலூயா, செய்கிறவனா இல்லையா? வாசிங்கள் 27ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிங்க. அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுசு நாளாகி உன் அம்பார தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடை முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும். கவனிங்க, ஈசாக்குக்கு இப்போ என்ன தெரியல, கண்ணு தெரியல, ஆனா என்ன தெரியும்? காது கேட்கும், நாக்கு. மனுஷன் பாருங்க, கண்ணு சரியா தெரியல, என்ன சொல்றாரு? நல்ல டேஸ்டா செஞ்சு எத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த காதுக்காக, மூக்குக்காக, வாய்க்காக கத்துற சோத்திரம். அல்லேலூயா. சில மூக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரம் இன்னும் குழம்பு இருக்குதுன்னு கரெக்டாக சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஈசாக்கு சொல்றாரு, என்ன பண்ணு, வேட்டையாடி கொண்டு வா. நேற்று குழம்பு கொடுக்காத, என்னம்மா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணுமா? வயசாகிடுச்சு, எது சாப்பிட்டானே என்ன? அல்லேலூயா. என்ன கேட்குது? ஃப்ரெஷ்ஷாக கொடு, வேட்டையாடி ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடு. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கவனிங்கள், இங்கே ஈசாக்குக்கு வாய்க்கு ருசியாக ஏசா எப்படி செய்வான்? நல்லா டேஸ்டாக செய்யக்கூடியவன். ஆனால் இங்கே யாக்கோபு எப்படிப்பட்டவன்? வயிற்றுக்கு செஞ்சான். ஆனாலும் இந்த ஏசாவுடைய மைண்டு பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள என்னாச்சு? தனக்குரிய அந்த சத்திய ஆசீர்வாதத்தை அவன் இழந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோர்வு நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு நேரம், ஆண்டவரை தேட வேண்டிய நேரம், ஆண்டவரை கனப்பட வேண்டிய நேரத்தை இந்த சோர்வு என்ன பண்ணுது? விட்டுகிறது. நீங்கள் வாசிங்கள் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 19:4. அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி போதும், கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று. கவனிங்கள், இங்கே ஒரு அக்கினியை இறக்கின ஒரு எலியா, இங்க தேவனுடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட ஒரு எலியா, இப்ப இவன் வனாந்திரத்தில் நடந்து போய் எங்க போய் படுத்து கொண்டானா? சூரிய செடியில படுத்துக்கொண்டு, போதும் கர்த்தாவே, அல்லேலூயா, அல்லேலூயா, என்னை எடுத்துக்கொள்ளும், எல்லாரும் பார்க்கிலும் நல்லவன் இல்லை. அல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோர்வு இன்னைக்கு அநேகரை? இந்த சோர்வு ஒரு பெரிய எலியா தீர்க்கதரிசியே படுக்க வச்சுச்சுன்னா நம்மளும் நீங்களும் நானே ஏமாத்துறோம். அல்லேலூயா. ஏன் நல்லா ஜெபம் பண்றேன், அபிஷேகத்தை நிறைஞ்சிருக்கிறேன், ஆனால் என் வீட்டுக்குள்ள வருகிற சோர்வுகள், என்னுடைய ஊழியத்தில் வருகிற சோர்வுகள் சில வேளை என்னை படுக்கையாக்குகிறது. என்னால் தொடர்ந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஓடின மாதிரி இந்த திங்கக்கிழமை ஓட முடியலையா? செவ்வாய்க்கிழமை என்னால் ஜெபிக்க முடியல. அல்லேலூயா. ஏன் இந்த சோர்வு? இங்கே ஏசபேல் என்கிற ஒரு ஸ்திரீ பாருங்க, 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் என் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் எனக்கு சரியாகும், அதற்கு அதிகமாகும். எனக்கு கவனிங்கள், இந்த ஏசபேல் ஆகாப்புடைய மனைவி, அவர் சொல்லுகிறாள், இங்கே 850 தீர்க்கதரிசிக்கு நடந்தது போல உனக்கு நடக்குன்னு சவால் விடுறா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றா, இப்படி நடக்கலைன்னா என்னவா? அதற்கு தேவர்கள் சரியாக எனக்கு அதிகமாக செய்வார்கள். அல்லேலூயா. ஏசபேல் சொன்னது நடக்குமா? இயேசு சொன்னது நடக்குமா? அல்லேலூயா. இந்த ஏசபேல் யார்? 2 ராஜாக்கள் 9:22 சொல்லுகிறது, அவளுக்குள்ளே வேசித்தன ஆவியும் பிள்ளி சூனிய ஆவியும். அல்லேலூயா. அப்ப விக்கிரகத்தின் ஆவி அது சொன்ன நிறைவேறுமா? கர்த்தர் சொன்னது நிறைவேறும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால். அல்லேலூயா. அப்ப நீ தேவனுடைய பிள்ளை, உலகத்துக்கு நீ பயப்பட தேவையில்லை, உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர்.
அவ்வளோ பெரிய ஒரு தேவ மனுஷன் எலியாவையே இந்த ஏசபேலின் ஆவி என்ன பண்ணிச்சு? அசைச்சிச்சு. அப்ப அசைக்கணும், உனக்குள்ள சக்தி எங்க போச்சு? அல்லேலூயா. ஐயா, இந்த ஆவி எனக்கு போராடுது, என்னால் பேலன்ஸ் செய்ய முடியல, என்னால் ஊழியம் செய்ய முடியல, என்னால் எழும்ப முடியல. அந்த ஆவியை கட்டி ஜெபிக்கக்கூடிய ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நீ போதும் ஆண்டவரே. என் குடும்ப சில வேலை சத்துரு வீட்டில் தான் எழுப்புவான், வேலையில் எழுப்புவான், சொந்த ஜனத்தின் மத்தியில் எழுப்புவான். நீ அதான் போதும் கர்த்தாவே, நான் வாழ்ந்து ரட்சிப்பேன், எவ்வளோதான் சொன்னது போதும். அல்லேலூயா. படுத்துக்கணும், திருப்பி சாப்பிட்றான், படுத்துக்கிறான். அல்லேலூயா. ஆனால் அந்த ஆவி சொல்லுது, தேவர்கள் எனக்கு அதிகமாய் செய்வார்கள். ஏசபேலின் ஆவியை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே கர்த்தர் ஜெயத்தை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சொல்லிட்டு எலியாவை சவால் விட்டது. எலியாவின் தேவன் யார்? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் வாசிங்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது அவனை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அல்லேலூயா. அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை போதுமா? அல்லேலூயா. அவளை கீழே தள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவர். எந்த ஆவியும் உன்னை தள்ள முடியாது, உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அந்த ஆவி எப்படி இருந்ததா? 30வது வசனத்தை வாசிங்க. ஏசபேலுக்குள்ள எப்படி இருந்தது? யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து, கவனிங்க, ஏசபேலுக்குள்ள என்ன ஆவி? மையிட்டு. அல்லேலூயா. மையிட்டு தன் முடிய சிங்காரிச்சுன்னு இருக்கிறது. அல்லேலூயா. இது ஏசபேலின் ஆவி. அன்பான தேவஜனமே, சத்தியத்துக்குள்ளே வருகிற உங்களுக்குள்ள இந்த ஆவியை நீங்க அகற்றணும். உலக பிரகாரமான அலங்காரம், உலக பிரகாரமான உன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற அந்த ஆவி ஏசபேலுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. அவள் சவால் விட்டது, கர்த்தர் என்ன பண்ணாரு? அங்க தள்ள சொல்லிட்டார். அல்லேலூயா. உலக பிரகாரமான உங்கள் சரீரத்தை, உங்கள் முடிய நீங்க உலக பிரகாரமான அலங்கரித்து இருப்பீங்கன்னா, அப்ப இயேசுவின் ஆவி இருக்குதா, ஏசபேலின் ஆவி இருக்கிறதா? இது சத்தியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுகிறது, அவள் பயமுறுத்தினாள். ஆனால் எலியாவின் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். ஆமென். நீங்கள் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அல்லேலூயா. கவனிங்கள், கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறான், நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், வெகு தூரம். அல்லேலூயா. அங்கே அப்பத்தை சாப்பிட்டு இரவும் பகலும் 40 நாள் எது வரைக்கும் நடந்தானா? ஒரே பர்வதம் மட்டும் நடந்தான். அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருக்கு முன்பாக எலியா நிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பணியை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீ ஓடக்கூடாதபடி, நீ ஜெபிக்க கூடாதபடி சில ஏசபேலின் ஆவி உன்னை பின்தொடரலாம். ஆனால் உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் உன்னை தட்டி எழுப்பி எல்லா சோர்வுகளை நீக்கி நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ யெகூவை அபிஷேகிக்க வேண்டும். ஆமென். நீ எலிசாவை அபிஷேகிக்க வேண்டும். நீ எழுப்புதல் அடைய வேண்டும். நீ முடங்கி படுத்து நிற்கிற ஆவி அல்ல உனக்குள்ள எழுப்புதலின் ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அங்க தட்டி எழுப்பினார். அல்லேலூயா. வனாந்தரத்தில் இங்க தேவனுடைய வார்த்தை பெற்ற எலியா என்ன செஞ்சிட்டாரு? சோர்ந்துட்டாரு. ஆனா அதே இயேசுவை வனாந்தரத்தில் அப்படிப்பட்ட சோறு வந்தது இயேசுவாமிக்கு. அவர் என்ன செய்தார்? வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி. கவனிங்கள், அவருக்கு பசி உண்டாயிற்று. அல்லேலூயா. அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். யோசிச்சு பாருங்க,
சத்துருவினால் அங்கே சோதிக்கப்படும்படி வனாந்தரத்துக்குள்ள இருந்தார். அவர் சோர்ந்து படுத்துட்டாரா? ஐயோ பிசாசு சோதிக்கிறான், 40 நாள் சாப்பிடாம இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிசாசு என்ன சொல்ற? இந்த கல்லை அப்பமாகும்படி சொல்லும், அப்பொழுது ஆகும். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சத்தியம் உனக்குள்ள இருந்தா ஒவ்வொரு வார்த்தையினால் கர்த்தர் உன்னை பிழைக்க செய்வார். அல்லேலூயா. அது என்ன வனாந்தரம்? அதே பாருங்க, எலியா வனாந்தரத்துக்கு தான் போனான். அது வனாந்தரத்தில் போய் சோர்ந்து படுத்துட்டான். போதும் கர்த்தாவே. ஆனா அதே இயேசு, எலியாவின் ஆவி உடையவராக இயேசு வனாந்தரத்துக்கு போனார். சோர்ந்து படுக்கல, சோதனைக்காரனை கர்த்தர் ஜெயித்தார். அல்லேலூயா. எலியா விட்ட அந்த இடத்தை இயேசு நிரப்பினார். இயேசு சாமியில ஏன் வந்தார் தெரியுமா? எங்கெங்க பழைய ஏற்பாடுல தோல்வி அடைஞ்சாங்களோ, எங்க விட்டாங்களோ அதெல்லாம் நிரப்பும்படியாக இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்குள்ள எவ்வளவு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள, பலமான சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தா நீ சோர்ந்து போய் படுத்திருக்க மாட்டாய். அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரத்தில், மார்க் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். கவனிங்கள், இங்க எவர் வருகிறான்? ஆலய தலைவன். மரண அவஸ்தையா இருக்கிறாள். இங்க சொல்றான் கைகளை வையும், பிழைப்பாள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கைகளை வச்சிட்டாரா? அல்லேலூயா. இப்போ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் தட்டி எழுப்புறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை எவருக்கு பிள்ளையின் மேல கையை வச்சுட்டு இருந்தா அந்த பிள்ளை என்ன சுகமா இருக்கும். ஆனா இயேசு எதிர்பார்த்த விசுவாசம் எவருக்குள்ள வந்திருக்காது. சில வேளையில் ஆண்டவர் சில தாமதம் வேலையில உனக்கு ஆசீர்வாதத்தில், உன் சுகத்தில், நன்மையில சில டிலே பண்றாருன்னா உன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்றாரு. நீ ஆண்டவரை பகிச்சிக்காத. உன் காரியங்கள் சில டிலே ஆகுது, சில சோர்வு வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் எது வரைக்கும் பின்தொடர்கிறான்? தான் பிள்ளை உயிரோடு இருக்கிற வரைக்கும் பின்தொடர்கிறான். அல்லேலூயா. வாசிங்கள் 35ஆம் வசனம் வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன், இதுவரைக்கும் எவர் பேசியிருந்தா அடுத்தது மரித்து போனோன்னு இயேசு பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னுடைய சில நேரத்தில் நீ ஆண்டவரை பின்தொடர்கிற, இது எனக்கு கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும், கிடைக்காம போயிடுச்சு. சில ஃபைல் மூடிச்சு, சில காரியங்கள் மூடப்பட்டது, கதவு மூடப்பட்டது. நீ அங்க நிறுத்துற பாரு, ஆண்டவர் அது அல்ல, அங்கதான் கதவை திறப்பாரு. அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் பேசுறாரு. அங்க சொல்றார்கள், இயேசுவை வருத்தப்படுத்த, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், முடிஞ்சிச்சுப்பா. என் ஆண்டவர் முடிஞ்சதுல தான் தொடக்கிற ஆண்டவர். மரித்து போனதுல உயிரடைய செய்கிற தேவன். இவரை காட்டிலும் வேற ஒரு தேவன் இந்த உலகத்தில் இல்லை. யாருன்னா இருக்கிறாங்களா? அல்லேலூயா. மரித்தவர்களை எழுப்புவதில் ஸ்பெஷலிஸ்டான தேவன் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. செத்து போனதை எழுப்புவார், செத்து போய் நாரி போனதை எழுப்புவார். அல்லேலூயா. மூளைக்கு எட்டாத யோசனைக்கு அப்பாற்பட்ட தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. சொந்த அக்காவும், சொந்த 2 அக்காவும் சொல்லிட்டாங்க, எழுதியே கொடுத்துட்டாங்க, என் தம்பி வரவே மாட்டான். அல்லேலூயா. உன் தம்பி வரமாட்டான். இயேசு எழுப்புனா உன் தம்பி வருவான், உன் கணவர் வருவான், உன் பிள்ளைகள் எழுப்புவார்கள், உன் வீட்டை கர்த்தர் எழுப்புவார். ஆண்டவர் அந்த விசுவாசத்தை உனக்குள்ள எதிர்பார்க்கிறார். தலைவலி விசுவாசம், இடுப்பு வலி விசுவாசம், மூட்டு வலி விசுவாசம். இந்த விசுவாசம் சொல்லி நீ போறதுக்கு ஆண்டவர் உன்னை கொண்டு வரல. உன் வாழ்க்கையில் மரித்து போயிருக்கிற உன் பிள்ளைகள் சபைக்கு வரக்கூடாதபடிக்கு, உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நீ அடையக்கூடாதபடிக்கு சத்துரு கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளையும் அறுத்து
அல்லேலூயா. நீ பலமான விசுவாசத்தோட சொல்லணும், கம்பீரத்தோட சொல்லணும். நான் வெறுங்கையோடு இருந்தேன், என் ஆண்டவர் இரு பரிவாரங்களோடு என்னை ஆசீர்வதித்தார். என் ஆண்டவர் உன் மூலமாக மகிமை அடைய விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு தடிக்கி விடுறதுக்கு தூதனை வச்சிருக்கிறாரு. கீரல் உயம், ஆமென். கொஞ்சம் தலைவலி வரும், சோர்ந்துராத. அல்லேலூயா. உன் எலும்புகள் முறிந்து போவதில்லை. அல்லேலூயா. உன்னை சத்துரு தொடாத அளவுக்கு அவர் வேலி அடித்து வச்சிருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார்? அல்லேலூயா. இப்போ எவர் வீட்டுக்கு போறாரு, எல்லாம் என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்து சிரிச்சாங்க. சபைக்கு வரீங்க, எல்லாம் சிரிக்கிறாங்கய்யா. சிரிக்கிறது சிரிச்சுனே தான் இருக்கும். இந்த 2020 கர்த்தர் முகத்தை பிரகாசிக்க வைக்க போறாரு. சிரிக்கிற கூட்டத்தை பார்த்து நீ சோர்ந்துராத. உன்னை பார்த்து கர்த்தர் மகிமையடை செய்ய போகிறார். அல்லேலூயா. சிரிக்கிற கூட்டத்தை கர்த்தர் வெளியே அனுப்பிச்சிட்டார். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துறவங்க தான் கர்த்தர் உள்ள வச்சு நிற்பாரு. சிரிக்கிற கூட்டம், கலாய்க்கிற கூட்டம், சந்தேகப்படுற கூட்டத்தெல்லாம் வெளியே வச்சிருவாரு. உள்ள கர்த்தரை மகிமைப்படுத்துகிற கூட்டம், கர்த்தரை உயர்த்துகிற கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வந்து என் ஜனங்களை என் ஆலயத்தில் கொண்டு வந்து நான் மகிழச் செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 41ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளையின் கையை பிடித்து தர்குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. செத்து போனவங்களை போயிட்டு எழுந்திருமான்னு சொல்லுவோம், சொல்லுவோம். கண்ணாடியில் வச்சுட்டு எழுந்திருந்தியம்மா பேசினியம்மான்னு பேசுவோம். என் ஆண்டவர் அப்படி பேச மாட்டார். எழுந்துரு, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் தூக்கம், இவ்வளோ நேரம் ஏன் தூங்கினுக்கிற? எழுந்துரு. அல்லேலூயா. செத்து போன மகள் இயேசுவை சத்தத்தை கேட்டு எழுந்துச்சு. ஆனால் சபைக்கு வர பிள்ளைங்க நல்லா தூங்கி நிற்குது. அம்மா சொல்லுக்குது, ஏந்திரு ஏந்திரு, இயேசு இன்னும் வரலம்மா, இயேசு இன்னும் வரலம்மா. அல்லேலூயா. செத்து போன சரீரத்தை எழுப்புறாரு, உயிரோடு இருக்கிற பிள்ளைங்க வீட்டில் தூங்கி நிற்குது. அல்லேலூயா. கர்த்தர் உங்க ஜபத்தினாலே எழுப்புவாராக. அல்லேலூயா. நீங்க தூங்குறதுன்னு விட்டுறாதீங்க. நீங்க முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணா உன் பிள்ளைய தட்டி எழுப்பி அவன் தூக்கத்தெல்லாம் கழிச்சு சபைக்கு ஓடி வர செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபைக்கே வராது என்ன ஓடி வர செய்தாரு, உன் பிள்ளைகளை ஓடி வர செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. என்ன ஊழியக்காரனா எங்கள் அம்மா நிறுத்தலை, எங்கள் அப்பா நிறுத்தலை. எங்கள் அப்பா தடை போட்டார். அல்லேலூயா. ஏசப்பா தடையை உடைச்சாரு. அல்லேலூயா. எதுக்கு தடை போட்டார்? ஊழியமானாடா, ஏன்டா கஷ்டப்படுற? அல்லேலூயா. வேலை செஞ்சு ஊழியம் செய்யறா. அவருக்கு தெரியாதுல்ல என் பலவீனம், அவருக்கு தெரியும்ல. ஆனால் பரலோகத்தின் தேவன் உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. மருந்து மாத்திரை கொடுக்க வேண்டிய பலனை என் பரலோகத்தின் தேவன் உன்னை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இங்கே எழுப்பினார், அந்த மக தூங்கினுங்கிற எழுந்திருந்தார், ஒரு வார்த்தையில் எழுந்துக்குச்சு பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் பிள்ளைகளை எழுப்புங்க, ஆண்டவரே இந்த எழுப்புதலின் காலத்தில் என் பிள்ளைகளை எழுப்புங்கப்பா. உம்முடைய அதிசயத்தை பிள்ளைகள் காணட்டும். அல்லேலூயா. இங்கே கலைப்படைந்தவராய் இங்கே இயேசு வனாந்தரத்தில் பார்த்தீங்கன்னா சத்ருவை ஜெயித்தார். இன்னொரு இடத்துல இயேசு கலைப்புள்ளவராக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 4:6. அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. அல்லேலூயா. கவனிங்கள், எத்தனை மணி வேலையா இருந்தது? 6ஆம் மணி வேலை. மதியானம் 12 மணிக்கு சீஷர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க? போஜனம் கொள்ள வெளியே போனாங்க. சீஷர் என்ன பண்ணியிருந்தாங்க? போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி போஜனம் பண்ணும்படி ஊருக்கு போயிட்டாங்க. கவனிங்க, அந்த போஜனம் வந்து சாதாரண காரியம் இல்லை. இயேசுவை விட்டே உன்னை பிரிக்க செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரிக்க செஞ்சுதா இல்லையா? இயேசுவே வாழ்விலும் சாவிலும் ஏதிலும் நான் உண்மை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டு பேதுரு எங்கே போயிட்டாரு? ஊருக்குள்ளே போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா.
அதனால இன்னைக்கு அந்த போஜனம், ஆண்டவரே இந்த போஜனத்தை காட்டிலும் இந்த பரலோகத்தின் போஜனம் என்ன பலப்படுத்தணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் களைப்படைந்தவராக இந்த இடத்துல என்ன பண்றாரு, இந்த இடத்துல பாருங்க அவர் ஊழியம் செய்கிறார். இப்போ சீஷர்கள் போயிட்டு வருகிறார்கள். 32 வசனம் வாசிங்க. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். 34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கு. கவனிங்கள், சத்தியம் உங்களுக்குள்ள இருக்குமானால் சில வேளை உங்களுக்கு பலவித சோதனைகள் பலவீனங்கள் வரும். ஆனா இங்க இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே அவருடைய போஜனமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு போஜனத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க என்ன போஜனம்னா உலக பிரகார போஜனத்திலேயே மூழ்கி இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க மூலமாக உங்க தெருவில், உங்க சபையில, உங்க பட்டணத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செய்து முடிக்கிற ஒரு போஜனம் இருக்கு. அதுதான் சத்தியம். அது உணர்றீங்களா? உணர்றீங்களா? அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா தினந்தோறும் அந்த கிருபையை என்ன பண்ணுவீங்க? காலையில் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. அந்த கிருபை என்ன செய்கிறேன்னா உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் இந்த ஏசா இந்த சத்தியத்தை அவன் விட்டுட்டான் என்றால், ஆதியாகமம் 25 அதிகாரம் 32 வசனத்தை வாசிங்கள். 25:32. அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்றான். அப்பொழுது யாக்கோப்பு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். 32. நீங்க 34 வாசிங்க. 25. யாக்கோப்பு ஏசாவுக்கு அப்பத்தை பழக்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாக்கியத்தை, தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகள், அன்பான தேவ ஜனமே, உனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்பை நீ அலட்சியம் பண்ணாத. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் என்ன நினைச்சான்? நான் சாக போகிறேன், எதுக்கு எதுக்கு எனக்கு? ஆனால் வேதம் சொல்லுகிறது அதே ஆசீர்வாதத்துக்காக தகப்பனிடத்தில் மன்றாடுகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்துக்கு தள்ளப்பட்டவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. கவனிங்கள், இவனை குறித்து சொல்லுகிறது. நீங்கள் 25 அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. 25-23. ரெண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருப்பார்கள், ரெண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? ஈசாக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? ஈசாக்கு சொல்லியிருப்பாரா இல்லையா? மூத்தவன் இளையவனை சேவிப்ப. அப்ப இவன் எப்படி ஆயிருக்கணும்? தெளிந்த புத்தியா இருந்திருக்கணுமா? அவன் அந்த என்ன பண்ணிட்டான்? அலட்சியம் பண்ணிட்டான். யாக்கோபா என்ன பண்ண போறான்? நான் யாரு? 27 வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசாலியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடார. கவனிங்க, நான் வேட்டையில வல்லவன். யாக்கோபு என்ன பார்த்து அலறுவான். இவனை நான் போய் சேவிப்பேனா? அல்லேலூயா. இவனை போய் நான் சேவிப்பேனா? சாதாரணமா யாக்கோபை நினைச்சிட்டான். சாதாரண நினைச்ச யாக்கோபு தான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் தனக்குரிய அந்த ரட்சிப்பையும் தன் ரட்சிப்பின் வாழ்க்கையும் யாரு நீங்க அலட்சியத்தோடு நாட்களை வீணாக்கி கொண்டே இருப்பீங்கன்னா அது உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை உன்னால வாழ முடியாது. அன்பான வாலிப பிள்ளைகளே, அன்பான தாய்மார்களே, அன்பான பிரதர்ஸ், அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் சத்தியம் நீ அலட்சியப்படுத்தாத. ஆண்டவர் கிருபையாய் உனக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையாக உனக்கு நாட்களை கொடுத்திருக்கிறார். இந்த நாட்களை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. உன் பரிசுத்தத்தில் வளரு. யோசேப்புக்கு எவ்வளோ சூழ்நிலையில் அவனுக்கு சோதனை வந்தது, ஆனாலும் தன் பரிசுத்தத்தை அவன் இழந்தில்ல. கர்த்தர் 13 வருஷம் கழிச்சு ராஜ மேன்மையில கர்த்தர் அவனை உயர்த்தினான். சில வேளை ஆண்டவர் உன் கோத்திரத்தில் குடும்பத்தில் உனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஒரு மேன்மை வச்சிருப்பாரு. ஆனா நீ அலட்சியத்தோடு நாட்களை வீண் விலைக்கரையம் கொடுத்துட்டீன்னா அதை நீ அனுபவிக்க முடியாம போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க,
இங்கே ரோமர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதியிருக்கிறது. கவனிங்கள், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை நான் வெறுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னறிந்திருக்கிறார். ஆனால் அவர் வெறுத்தாலும் ஏசாவை ஆசீர்வதிக்காம அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது அவன் வனாந்தரத்தில் போய் வல்லவனா இருக்கிறான். நான் சொல்றேன், இந்த உலகத்தில் நீ வல்லவனா இரு, ஆனா கர்த்தருக்கு முன்பாக நீ தாழ்மையா இருந்தினா உனக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அவன் உலகத்தை மேன்மைப்படுத்தினா, ஆனா கர்த்தரை என்ன பண்ணிட்டான்? கனப்படுத்தல. இவன் கூடாரவாசியா இருந்தான், ஆனா குணசாலியா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் 8ஆம் அதிகாரம் 35 சொல்லுகிறது, அடிமை என்னென்றைக்கும் வீட்டில் நிலைத்திரான், குமாரன் என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறார். நீ தேவனுடைய கூடாரத்தில், தேவனுடைய வீட்டில் நிலைத்திருந்தால் கர்த்தர் எல்லா ஆபத்துக்கும் எல்லா சத்துருடைய போராட்டத்திலும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் வீட்டில் நிலைத்திருக்கல. எங்க நிலைச்சிருந்தான்? ஏசா எங்க? வனாந்தரத்துக்கு போய்க்கிறான். ஏசா எங்க? அங்க போய்க்கிறான். அல்லேலூயா. இதே மாதிரி இயேசு பெத்தானியாவுக்கு வரும்போது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் யார் இருந்தா? வீட்டில் யார் இருந்தா? மரியாளும் மார்த்தாள் இருந்தாங்க. யார் இல்லை? லாசர் இல்லை. அல்லேலூயா. இரண்டாவது முறை அதே பெத்தானியாவுக்கு இயேசு வருகிறார். லாசர் எங்க இருக்கிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வரும்பொழுதெல்லாம் நீ இருப்பாயனால் இயேசு உனக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. அவன் வீட்டிலே நிலைத்திராமல் போனான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கட்டப்பட்டவனாயிருந்தான். நான் சொல்லுகிறேன், மரியாளோ தேவ சமூகத்தில் இருந்ததினாலே கர்த்தர் அந்த கட்டுகளை அறுத்தார். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் கட்டப்பட்டு இருக்கிறார், உன் குடும்பம் கட்டப்பட்டு இருக்கிறது என்றால், நீ தேவ சமூகத்தில் இருப்பாய் என்றால் கர்த்தர் எல்லா கட்டுகளையும் அறுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அதனால தான் யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்து மேல கண்ணா இருந்த. வாசிங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதியாகமம் 25:31. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாக்கியத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். போதுமா? கவனிங்க, இங்க யாக்கோபு சொல்லுகிறான், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாக்கோபு இவன் எப்பொழுது இந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சினா தெரியுங்களா? தாயின் வயிற்றில் இருக்கும் போது. அல்லேலூயா. நீங்கள் 26ஆம் வசனம் வாசிங்க. 26ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்துக்கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார். வயிற்றுல வரும்போது ஏசாவை முன்னாடி அனுப்பல. அல்லேலூயா. வயிற்றிலே சண்டை. அல்லேலூயா. இந்த சண்டையை பார்த்து அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, இன்னாண்டவரே பிரச்சனை வயிற்றுல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற 2 ஜாதி உள்ள சண்டை போட்டுனுக்குது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல என்ன கேட்குறோம்? இந்த ஆண்டவரே இந்த பிரச்சனை, இந்த ஆண்டவரே வீட்டில் இவ்வளோ போராட்டம். நீ ஆண்டவரிடத்துல கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு பதில் தருவா. நீ ஆண்டவரிடத்துல கேட்கானதான் பிரச்சனை எங்க போகுது? மேகம் வரைக்கும் போகுது. அல்லேலூயா. சோதம் குமாரா பட்டணத்தில் பிரச்சனை கீழே வரைக்கும் போச்சுன்னா கர்த்தர் அக்கினி இறக்கி இருக்க மாட்டார். எது வரைக்கும் போயிடுச்சு? மேலே வரைக்கும் போச்சு. மேலேயே தடுத்து நிற்கிறதுக்கு ஒருத்தம் கூட இல்லை. அல்லேலூயா. தடுத்து நிறுத்த ஆள் இல்லைன்னா கர்த்தர் அக்கினி இறக்கிடுவார். அல்லேலூயா. யாக்கோபு எங்க சண்டை போட்டாரு? வயிற்றிலேயே சண்டை போடுறாரு. அல்லேலூயா. ஏசா சொல்றாரு, நான் வெளியே வர போறேன்றாரு. யாக்கோபு, நான் விடவே மாட்டேன், காலை பிடிச்சுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வயிற்றுக்குள்ளே கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப யாக்கோபு பாருங்க, உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. அப்ப கூடிய நோக்கம் என்ன? நான் வாங்கணும், ஒரு நாள் இந்த சத்தியத்தை நான் விற்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
காரணம் கர்த்தரை முகமுகமாய் நான் கண்டேன் என்று சொல்லி பெனியேல் என்று பெயரிட்டான். நீங்க அன்பான தேவ ஜனமே, சத்தியம் உனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால், சத்தியத்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய சத்தியத்தில் நடந்து நீ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தரை தரிசிக்க வேண்டிய ஒரு நேரம் உனக்கு இருக்கிறது. கர்த்தரை உன்னை பார்க்க முடிகிறதா? அதுக்கு நேரம் எடுக்கிறியா? இல்லையா? 1 மணி நேரம் நான் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இதே போறேன். நான் ஆண்டவரை பார்க்கவும் விரும்பல, அவருடைய பிரசன்னத்துக்கு நுழைய விரும்பல. அன்பான தேவ ஜனமே, கர்த்தரை யாக்கோபு முகமுகமாய் கண்டான். அல்லேலூயா. அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. தன் வீட்டுக்குள்ள கூடாரவாசியா இருந்து டிவியை பார்த்துன்னு நாடகம் பார்த்துன்னு இருந்த அவனுடைய வாழ்க்கையில இப்ப யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்? கர்த்தரை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இனி வீட்டுல தூக்கம் 14 மணி நேரம் தூக்கம் இல்ல, 14 மணி நேரம் கர்த்தர் உழைக்கும்படியாக. அல்லேலூயா. கர்த்தர் அவன் வருமானத்தை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஒரு கூடாரவாசியா இருந்து ஒரு கூழ கொடுத்த ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டியவன கர்த்தர் எப்படி 14 வருஷமோ அவனை தூக்கத்தை எடுத்து லாபானை காட்டிலும் தேறினவனா கர்த்தர் மாத்திட்டார். சில வேளையில் ஆண்டவர் உன்னை உருவாக்கணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா இந்த சத்தியத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் போது உன்னை தெளிவாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஏன் ஏசா இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் ஜேஷ்ட புத்திர பாக்கியத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்காருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அல்லேலூயா. அவனுக்குள்ள மனமாற்றம் இல்ல, விடுதலை ஆகணும் இல்ல. அல்லேலூயா. அவன் ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, ஆகாதாய் தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லா இருக்கிறாரு. இயேசுவை எல்லாரும் தள்ளினார்கள், அதே கல்லு மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிட்டாரு. ஆனா ஏசாவால மூளைக்கு தலைக்கல்லா மாற முடியல. ஏன்னா வேசிதனம் உள்ள இருந்தது, கள்ளதனம் உள்ள இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கள்ள காரியமும் அசுத்தமும் உனக்குள்ள இருந்தா நீ மூளை கல்லாக முடியாது, மூளையில தான் இருக்கணும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். அல்லேலூயா. உன்னை நீ சுத்திகரித்து கொண்டால், கர்த்தருக்கு முன்பாக உன்னை நீ ஆயத்தப்படுத்தி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை சுத்திகரிக்கப்படும் போது மூளையில் இருந்த ஆண்டவரை உன்னை முன்னாடி கொண்டு வருவார். முன்னாடி இருந்து நீ பின்னாடி போகக்கூடாது. ஆண்டவருடைய தேவ சமூகத்தில் உனக்கு படிப்பு ஞானம் எது தேவையில்லை, கிருபையும் சத்தியம் உனக்குள்ள இருந்தா நீ பின்னாடி உட்கார்ந்தா ஆண்டவர் முன்னாடி கொண்டு வருவார். அல்லேலூயா. இவன் வேட்டையில வல்லவனா இருக்கிறான், திறமை அது உலக பெருமளவு உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் நீ கீழ்ப்படிந்தான் யாக்கோபு. அல்லேலூயா. தேவனுடைய வீட்டை பார்த்தான், தேவனுடைய முகத்தை பார்த்தான், கர்த்தர் அவனை முன்னாடி கொண்டு வந்தான். ஏசா கேட்டான், இவ்வளோ பெரிய சேனை கூட்டம் யாருப்பா? கர்த்தர் கொடுத்த என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த சத்தியம் இருக்கிறதா? நீ முன்னாடி இருக்கிறியா, தூரத்தில் இருக்கிறியா? முதல் குறிப்பே பார்த்துக்க, முடிக்க போற. அல்லேலூயா. முடிக்கிறேன்னு சொன்னோம் எல்லாம் கடனா உடனே கடிகாரத்தை பார்த்துச்சு பாரு. அல்லேலூயா. அவ முச்சிடுறேன் வானா 2 குறிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசா ஏன் இந்த சத்தியத்தை அலட்சியம் பண்ணினான்? அவனுக்குள்ள மனமாற்றத்தை மாற விரும்பல. நான் சொல்றேன், உங்கள் மனம் புதிதாக்குறதுனாலே மறுரூபமாவீர்கள். அல்லேலூயா. மறுரூபம் ஆகணும்னா வீட்டிலேயே இருந்த முடியாது. இயேசு மத்தேயு 17:1ஆம் அதிகாரத்தில் தனித்திருக்கும்படி மலையின் மேல் ஏறினார். மலை மேல நீ ஏறி வந்தாதான் உனக்கு மறுரூபத்தை தருவார். இந்த நாத்திகம் வந்துட்டு, ஓ நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், இதுக்கு பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன் சொல்லிட்டு மீதி 6 நாள் வீட்டிலே இருந்தினா உன் முகம் எப்படி இருக்கும்? நேற்று முந்தான நாள் யாருடைய முகம்? லாபான் முகம் எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றும் இல்லாமல் வந்து இவ்வளோ தேத்துன்னு போயிட்டான் பாரு. அல்லேலூயா. 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 லாபானுடைய பிள்ளைகளோட முகமும் அப்படிதான் இருந்தது. ஆனால் யாக்கோபுடைய முகம் அப்படி அல்ல.
கர்த்தருடைய முகத்தின் பிரகாசத்தை யாக்கோபு கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சத்தியத்தை பிடித்து கொண்டீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த சத்தியத்தை நடத்தினா, நான் சொல்றேன், ஒரு நாளும் உன் சந்ததியை அப்பத்துக்கு கையேந்த கர்த்தர் விட மாட்டார். உன் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறியோ, அதை சேர்க்கிறியோ, படிப்பு வைக்கிறியோ, இந்த சத்தியத்துக்குள்ள நடக்க வச்சிரு. உன் பிள்ளைய நடக்க வேண்டிய வழியில நடத்திடு, சபையில நடத்திடு, வேதாகமத்தை கொடுத்துடு, பிள்ளைய ஜெபத்துல நடத்து, அவன் வாயில வசனத்தை எப்படியாவது சொல்லு. நான் சொல்றேன், சின்ன வயசுல என்ன அறியாமையே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஸ்கூலில் போயிட்டு ஒரு முறை சொல்கிறேன் பாருங்க, ஸ்கூலில் போகும்போது ஒரு 9th நினைக்கிறேன், அப்போது டியூஷன் ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ், எல்லா பிள்ளைங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் நான் பொதுவாக என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன், விளையாட்டாக இருப்பேன். ஆனால் திடீர்னு முடிஞ்ச பிறகு ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போது பசங்க வந்து என் பேர் சொல்லிட்டாங்க, ஏன் ஃப்ராங்கி ஜெபம் பண்ணுவார், ஃப்ராங்கி ஜெபம் பண்ணு. எனக்கு திடீர்னு நல்லா சிரித்து பேசிட்டு மைண்டே இல்லை. ஜெபம் பண்ண சொன்னா நான் என்ன ஜெபம் பண்ணுறதுமா, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே, இதை சொல்லி முடிச்சோன்னு எல்லாம் வந்து கையை குத்தான். எவ்வளோ எங்கள் வாத்தியார் எவ்வளோ அதிகமாக ஜெபம் பண்ணிப்பாங்க, இவ்வளோ சுருக்கமாக ஜெபம் பண்ணிய. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் பாருங்க, ஆண்டவர் சிறு வயதிலே தேவ ஆலயத்தில் வளர்க்கப்பட்டேன், நடக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நான் மெய்ப்பனாக இருக்கும்படி கர்த்தர் நடத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் இந்த நாட்கள் அந்த சத்தியத்தை நடத்தும்படி கடினப்படுத்துவாங்க. பெரிய வசதி இல்லை, ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு தான் எழுப்பி தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் போய் உட்கார சொல்லுவாங்க. அல்லேலூயா. போய் உக்காந்தா அங்கே பெரியவரே வந்திருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு கடினமாய் நடத்தினார்கள். இன்னைக்கு நான் சந்தோஷத்தோடு இந்த ஊழியத்தை நான் செய்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய பலவீனத்தில் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. ஆனால் என் தகப்பன் மரித்த பிறகு நான் போகாத மலைகள் இல்லை, நடக்காத கிராமங்கள் இல்லை. ஒரு கிராமத்தில் தெரு பிரசங்கத்துக்கு போனால் 8 கிலோமீட்டர் நடக்கணும். போயிட்டு வந்தால் என் காலை பிடிச்சு நிற்பேன். ஐயோ ஆண்டவர், நாளைக்கு நடக்கணும் ஆண்டவர், என் கால் வீங்கிடக்கூடாது. பார்த்தினா நாளைக்கு வேண்டிய பலன் எனக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படி என்ன பார்க்கிறவங்க, இப்போ அவர் இவ்வளோ நல்லா நடக்கிற, நானும் போய் நடக்கிறேன்பா சொல்லி அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப வைத்தார். காரணம் என்ன, அந்த ஓடுனா தான் இன்னைக்கு ரெஸ்டிங்கை குத்துக்கிறார். அல்லேலூயா. போகாத மலைகள் கிராமங்களில் கர்த்தருடைய மகிமைக்கு மகிமைப்படுவதாக. 2வது காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். வாசியுங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினால் அவருடைய சீசர்கள் அதை கண்டு சுனமடைந்து, இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. யார் சொன்னது? யார் சொன்னது? சீஷர்கள் சொல்றாங்க. ஏப்பா இயேசுவின் மேல ஏன்பா ஊத்துற? அல்லேலூயா. ஏன்பா சபைக்கு எடுத்துன்னு வர? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வெளியே போய் செலவு பண்ணுவாங்க, ஆனா சபைக்கு செய்யறது வந்து என்ன ஆகுது, அங்கதான் கணக்கு வரும், அங்கதான் புத்தி வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு நீ செய்யற, சபைக்கு இல்ல. கர்த்தருக்கு செஞ்சா கர்த்தர் உனக்கு திரும்ப செய்வார். இந்த தரித்திரனுக்கு, இந்த சிறியவனுக்கு நீ எதை செய்கிறியோ அது எனக்கே செய்கிறாய். அல்லேலூயா. இப்ப சீஷர்கள் பாருங்க, சீஷர்களுக்குள்ள என்ன இல்ல, சத்தியம் இல்லை. இயேசு சொல்லுகிறார், வாசியுங்கள் 11ஆம் வசனம். தரித்திரர் எப்பொழுது உங்களிடத்தில் இருக்கிறார்களே, எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். அல்லேலூயா. இப்ப சரீர பிரகாரம் நான் 3 வருஷம் கூட இருக்க போறேன். அல்லேலூயா. அவள் எனக்கு செய்கிற நற்கிரிய ஏன் பார்த்து அடுகிற? அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய சத்தியம் என்ன செய்யணும், யாரையும் தடுக்க கூடாது. அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், இதை உயர்ந்த விலைக்கு கொடுத்து விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அல்லேலூயா. இயேசுவோடு தான் இருக்கிறான். இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுக்கிறான். ஆனா இயேசுவாமி கொடுக்கறதுக்கு கணக்கு பார்த்துனுக்கிறான். அல்லேலூயா. உனக்கு உயிர் கொடுத்தது யாரு? உனக்கு ட்ரெஸ் கொடுத்தது யாரு? உனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்தது யாரு? உனக்கு வாழ்க்கை கொடுத்தது யாரு? கொடுத்த அவருக்கு நீ கணக்கு பார்த்தீங்கன்னா
அவர் உன்னை கணக்கு பார்த்தா என்ன ஆயிடும்? அல்லேலூயா. போய் டாக்டர் மருத்துவமனையில் 2 நாள் பார்த்தாலே 15,000 ரூபாய் உனக்கு பில்லு போடுறாங்க. அல்லேலூயா. வீட்டில் 365 நாள் சுகத்தோட படுத்துனுக்கிறிய, 3 வேளை உனக்கு ஆகாரத்தை குத்துனுக்கிறாரு. அல்லேலூயா. இவ்வளோ உனக்கு எல்லாம் கேட்டதை செஞ்சு அவருக்கு நீ செய்யறதுக்கு கணக்கு பார்த்துனுக்கிற. அல்லேலூயா. கர்த்தர் உன் கணக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? நீ நினைப்ப இவ்வளோ இவ்வளோ இவ்வளோன்னு எல்லாத்தையும் அப்படியே குறைச்சிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற சீசர் சொல்றார்கள் இதை வீண் செலவு என்னத்திற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் வாசியுங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க போகிறவனும் ஆகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் சொல்லுகிறார் இந்த தைலத்தை விற்று தரித்திரத்துக்கு கொடாமல் போனது என்ன? நீங்க 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் தரித்திரத்தை குறித்து இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடினால் பணப்பையை வைத்துக்கொண்டு போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடி கவனிங்க, கர்த்தர் நீ போடுகிறதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இங்க இருக்கிற அந்த ஸ்திரீ தனக்கு இருந்த வெளியேறப்பட்ட அந்த தைலத்தை, அல்லேலூயா, இயேசு ஒரே முறை சந்திக்கிறா. ஆனா அவ கணக்கு பண்ணிட்டா இந்த 300 காசு தைலத்தை காட்டிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா. அவளுக்கு இருந்த அறிவு, அவரோடு உறங்கினவன் அற்புதத்தை பார்த்து சுகத்தை பார்த்து அவருடைய வார்த்தையை பார்த்தவனால என்ன பண்ண முடியல? விசுவாசிக்க முடியல. அன்பான தேவ ஜனமே, இவ்வளவு வருஷமா நீ சர்ச்சுக்கு வர, ஆனா இவ்வளவு தெரிந்தும் சத்தியத்துக்குள்ள இல்லாம நாளைக்கு திடீர்னு வருவாங்க, அவங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. நீ அப்படியே தான் இருப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா. அவ பாருங்க, தனக்குள்ள இருந்த தைலத்தை உடைச்சிட்டா. உடைக்காத வரைக்கும் இப்படி ஒரு போராட்டம் இருந்தது. என்ன போராட்டம்? வித்துட்டு தரித்தரு கொடுத்துரு, அதை பண்ணு இதை பண்ணு. அவ வாழ்க்கையில இயேசுக்கு முன்னாடி உடைச்சிட்டா. நான் சொல்றேன், இயேசுக்கு முன்னாடி நீ உடைச்சிட்டினா, உன்னை தாழ்த்த ஆரம்பிச்சிட்டினா கர்த்தர் உன்னை உயர்த்துவா. அல்லேலூயா. ஒரு நாள் உன்னை மேன்மை பாராட்டாத, ஒரு நாள் உன்னை பெருசா பேசாத. கர்த்தருக்கு முன்னாடி இந்த தைலத்தை காட்டியிருந்த இயேசு பெரியவர். நீ எவ்வளவு இயேசுவை முதன்மைப்படுத்து. அல்லேலூயா. இப்ப சொன்ன அவங்கள பயனற்ற ஆண்டவர் சொல்றார், அவன் திருடனானபடினால் பணப்பையை சுமக்கிறபடினால் இதை சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 10:10 வாசிங்க. யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அண்டி நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன். அல்லேலூயா. சத்துரு திருடன், பிசாசு திருடன். அவனுக்கு நீ இடம் கொடுத்துறாத. அவனுக்கு நீ இடம் கொடுத்தினா உன் ஆத்துமாவை திருடிடுமா. கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிறது, கர்த்தருடைய நீதி இருக்கிறது. அவருக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை, அவருக்கு செய்ய வேண்டிய மகிமையை, அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை நீ செய். அல்லேலூயா. அவனுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? திருட்டுத்தனத்தின் ஆவி. அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னா ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாமே, தரித்திர கொடுத்திருக்கலாமே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லம் வரா, நானோ ஜீவனை கொடுக்க. ஆண்டவருக்கு நீ கொடுக்கிற சின்ன சின்ன காரியம், செய்கிற உபகாரம், பணிவிட கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுப்பார். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. லாபமா நஷ்டமா? ஆண்டவரை தேடுறது லாபமா நஷ்டமா? லாபம். அல்லேலூயா. இந்த உலக வேலைக்கு நீ பலன் இருந்தாதான் உன்னை சேர்ப்பான். நீ பலவீனப்பட்டு தேவ சமூகத்தில் வந்தாலும் உன்னை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அந்த ஏழை விதவை எத்தனை காசு போட்டா? 2 காசு போட்டா. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் பாருங்க, எல்லாரும் போட்டாங்களாம், பரிபூர்ணத்துக்கு போட்டாங்களாம். ஆனா ஆண்டவர் எது பெருசுன்னாரு? ஏன் தெரியுமா? அவ ஜீவனத்துக்கு இருந்ததை கொடுத்தாள். அல்லேலூயா. அப்ப நீ கொடுக்கிறத கர்த்தர் இருதயத்தை ஸ்கேன் எடுத்து பார்க்கிறாரு. நீ கர்த்தருக்கு ஆராதிக்கிறத, கர்த்தரை உயர்த்துகிறத, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற உன் இருதயத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் யாரு? இருதய ஆண்டவர். அல்லேலூயா.
ஏதோ நீ வந்து நீங்க வேதத்தை வாசிக்கிறது திறக்கிறது இவ்வளவு நேரம் உட்காருதுல, உன் இருதய நினைவை அறிந்திருக்கிறார், உன் உட்காருதலை அறிந்திருக்கிறார். நீ இந்த வீட்டுக்கு போனவனோ ஏதோ ஒரு தேவையோட வந்திருக்கிற, உன் பிள்ளைகளுக்காக ஒரு அற்புதத்துக்காக வந்திருக்கிற, கர்த்தர் அதை செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் வாசிங்கள். அதே மத்தேயு 26ஆம் அதிகாரம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்பவன் பிரதான ஆசாரியத்துக்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். கவனிங்கள், அதே அதிகாரத்தில் தான் யூதா சொல்றார். அல்லேலூயா. அதே மத்தேயு 26 அதிகாரத்தில் தான் இதை தரித்திரு கொடுத்திருக்கலாமே. அதே அதிகாரத்தில் தான் ஆசார் இடத்துல போய் என்ன சொல்றாரு? பிரதான ஆசாரிடத்தில் போய், நான் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன், 30 வெள்ளிக்காசு என்ன கொடுக்க போற? யோசு பாருங்க. அதே அதிகாரத்தில் மிஞ்சி போன 4-5வது வசனத்திலே அல்லேலூயா அவனுடைய சூழ்நிலையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எங்கேயோ இருந்து தெரியாத ஒரு ஸ்திரீ தனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தோட சத்தியத்தை அறிந்து இயேசுவின் கால்களிலே தலையில ஊற்றி நற்கிரியை செய்து, அல்லேலூயா, அந்த வீட்டை வாசனையினால் நிரப்பினாள், ரட்சிப்பினால் நிரப்பினாள். ஆனால் இயேசுவோடு இருந்தவன் ரட்சிப்பின் வாசனை இழந்து போயிட்டான். இன்னைக்கு அந்த வாசனை உனக்குள்ள இருக்குதா? இன்னைக்குள்ள அந்த வாசனை இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நன்றி உள்ள இருதயம் உனக்குள்ள இருக்கிறதா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இதுதான் கடைசி காலத்தில் சத்தியத்தை வாங்க வேண்டிய யூதாஸ் சத்தியத்தை இழந்துட்டான். சத்தியத்தை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த ஸ்திரீ சத்தியத்தை வாங்கி, வேதம் சொல்லுகிறது 13ஆம் வசனம் வாசிங்க, 26-13. இந்த சுவிசேஷம் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று பாருங்க. ஒரே ஒரு காரியம் தாங்க செஞ்ச. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான இடத்துல எங்கெங்க பிரசங்கம் நடக்குமோ இவள் செய்தது சொல்லப்படும். ஒரு சின்ன காரியத்தை 300 காசுக்கு செஞ்ச அவள் செய்ததையே கர்த்தர் உலகம் முழுவதும் சொல்ல வைக்கிறாரு. உன் காரியத்தை மறந்துடுவாரா? ஆண்டவரை தேடி வர உன்னை மறந்துடுவாரா? அவள் ஆலயத்தில் வரலங்க, ஆண்டவரை தேடி ஆலயத்தில் நீ வந்திருக்கிறீங்க. உன் காரியத்தை மறந்துடுவாரா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நான் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் செய்த நற்கிரியைகள், உன் செய்த தான தர்மங்கள், உன் செய்த ஜெபங்கள் நான் மறந்து போகிறவரால். மறந்துடுவாரா? கொடுத்த ₹1 கூட கணக்கு வச்சு அதுக்கு வட்டியோட ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் கடனாளி அல்ல. அவர் திரும்ப 1000 தலைமுறை மட்டும் உனக்கு கொடுக்கிற தேவன். அப்ப இந்த சத்தியத்தை நீ விட்டுட்டு ஆண்டவரை தூரமா இருந்துட்டினா யூதாஸ் நாண்டு கொண்டு வயிறு வெடிச்சு, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதுதாங்க சத்தியம். இவள் செய்த ஒரு காரியம் உலகம் முழுவதும் சொல்லப்பட்ட. நீ ஆண்டவருக்காக வாழ்ந்தினா உலகம் முழுவதும் உன்னை கொண்டு போவார். நீ தெருவில் நின்று பேசினா உன்னை மேடையில் நிற்க வைப்பாரு. நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேனே, என்னுடைய மேடையை தெருவில் தான் நின்ன. அல்லேலூயா. நாய்கள் கேட்டது, கூட இருந்தவங்க கேட்டாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சபையில கர்த்தர் நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்தியத்துக்காக நாம் நிற்கும் போது வருகிற எந்த ஆசீர்வாதத்துக்காக, எந்த மேன்மைக்காக, உலக பிரகாரத்துக்காக நீ நிற்காத. இயேசுக்காக நில்லு. எலியா நின்னாரு, கர்த்தர் அக்கினியை இறக்கினார். அல்லேலூயா. நான் முடிக்கிற எல்லா கண்களை சத்தியமும் கிருபையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். சத்தியம் கிருபை உனக்குள்ள இருந்தால் கர்த்தர் உன் வாழ்க்கையில நீ வேண்டிக் கொண்ட காரியங்களை, இழந்து போன நன்மைகளை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார். அந்த கிருபை நடத்தும், இந்த சத்தியம் உன்னை நடத்தும். கர்த்தருடைய மகிமை நீ காண்பாய், அவருடைய சத்தத்தை நீ கேட்பாய்.
ஏசா ஆகாதவனாய் தள்ளப்பட்டான். ஆனால் இயேசு, தள்ளப்பட்ட இயேசு மூளைக்கல்லாய் மாறினார். இன்னைக்கு சத்தியத்துக்காக நிற்கும் போது கர்த்தர் உன்னோடு நிற்பார், உன்னோடு நிற்பார். அவருக்காக நிற்கிறவர்களை அவர்களுக்காக நிற்பார். தானியேல் பாபிலோன் தேசத்தில் சத்தியத்துக்காக நின்றான். அவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினார்கள். எல்லா கூட்டத்தையும் கர்த்தர், அந்த கூட்டம் ஒன்றும் செய்ய முடியல. சத்துருக்கள் மத்தியில கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். அல்லேலூயா. தானியேலின் தேவன் உங்களோடு இருக்கிறார். இந்த வார நாட்களில் சத்தியத்துக்காக நில்லு. சத்தியபரனாகிய இயேசுவை சந்தி. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. அவருடைய ஊழியத்தை செய். ஒரு நாளும் சத்தியத்தை விட்டுறாத. உன் பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க மறந்துடாத. ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் என் நீதியும் பிரமாணத்தையும் உன் பிள்ளைகளுக்கு சொல்லி வருவான். அல்லேலூயா. அதனால்தான் ஆபிரகாம் மரித்தான், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒருவேளை இந்த உலகத்தில் நீங்கள் கடந்து போகலாம், ஆனால் சத்தியம் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும், உங்கள் தலைமுறையோடு இருக்கும். சத்தியத்தை விட்டு விடாதீர்கள், சத்தியத்தை வாங்கு, அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின்படி நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.